ராஜா உங்ககிட்ட தான் ராஜா, இந்த குற்றச்சாட்டை இவங்க இன்னைக்கு ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக போய் இவங்க இந்த நம்பிக்கையில்லா தீர்மானம் வரை கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் இது புதுசு கிடையாது. அவைத்தலைவர் மேலே இதை சொல்கிறது புதுசு கிடையாது. நாங்களே 2-3 தடவை இந்த மாதிரி அமைச்சர் சொல்கிறது இவர் சொல்கிறாரான்ட்டு நாங்களே 2-3 தடவை டிபேட் நடத்தி இருக்கிறோம். ஆனால் எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது என்ன அப்படின்னா, இன்னைக்கு சிஎம் பேசியிருக்கிறது தான். அதாவது அனைத்து வகைகளிலும் எங்களை லாக் செய்கிறார் என எங்கள் கட்சி உறுப்பினர்கள் சொன்னாலும் சுதந்திர காற்றை இந்த பேரவை தற்போது சுவாசிக்கிற காரணத்தால் பேரவைத் தலைவர் செயல்பாட்டினை எண்ணி மகிழ்ச்சியுற்றுள்ளேன் அப்படின்னு முதலமைச்சர் சொல்லியிருக்காரு. ஆனால் அவையிலே இபிஎஸ் சொல்லியிருக்காரு, அமைச்சர் பேசுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஏன் பதில் சொல்கிறீங்கன்ட்டெல்லாம் கேட்டிருக்காங்க. நிஜமாலுமே உங்களை லாக் பண்ணிட்டு இருக்காரா சபாநாயகர்? அல்ல, இதை 2 விதமாக பார்க்கணும். சரி, ஒன்று எடப்பாடி அவர்கள் எதிர்கட்சி தலைவர் அவர்கள் என்ன நிலையில இன்னைக்கு இருக்காரு அப்படிங்கிறத பார்த்தா தான் இதோட சாராம்சம் முழுசா புரிஞ்சுக்க முடியும். சரி, அவருக்கு இப்போ அவர் கட்சியில் இருக்கிறவங்கெல்லாம் தான் பின்னாடி தான் இருக்காங்க, எம்எல்ஏக்கள் ஃபுல்லாக என் பின்னாடி தான் இருக்காங்கன்னு அவங்க கட்சிக்காரங்கிட்ட காட்ட வேண்டிய அவசியமான ஒரு சூழலில் இருக்கிறார். ஓகே, கட்சியை காப்பாற்றணும் அப்படிங்கிற எண்ணம், யாரும் தனக்கு எதிராலாம் இல்லை அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை தான் கட்சிக்காரனை கொடுக்க விரும்புறதுக்காக அவர் தன்னுடைய சுய லாபத்துக்காக அவையினுடைய நேரத்தை வீணடித்திருக்கிறார். இதை நான் உறுதியாக சொல்கிறேன். ஏன்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, நீங்கள் 2 விஷயம் நீங்கள் தெளிவாக பாருங்களேன். போன பீரியடில் இருக்கும் பொழுது, ஒரு உதாரணத்துக்கு அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இருந்த பொழுது, ஒரு சபாநாயகர் எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களை சந்திப்பதற்கே பயப்படுவார்கள். திமுக எம்எல்ஏ போய் பார்க்க முடியாது, பேச மாட்டாங்க, பேப்பரை தான் கொடுக்க முடியும். அதை ஏற்றுக்கிறதும் ஏற்றுக்காத அவங்க விருப்பத்தில் இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய சபாநாயகர் என்ன மனநிலையில் இருக்கிறார்? தினைக்கும் சொல்கிறனால அவை நடக்கின்ற நாட்களில் நீங்கள் சட்டசபைக்கு வாங்க, குறைந்தபட்சம் 5 to 6 எம்எல்ஏக்கள் அதிமுகவை சார்ந்தவர்கள் சபாநாயகர் சந்தித்து கொண்டு தான் இருக்கிறார்கள். ஓகே, வினாக்களுக்கு வாய்ப்பளிக்க கேட்கிறார்கள், துணை வினாக்களுக்கு வாய்ப்பளிக்க கேட்கிறார்கள். ஏன் நேற்று காலையில் முந்தா நாள் சரியாக சொல்லணும்னு சொன்னால், அவர் நம்மளுடைய எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய திரு செங்கோட்டையன் எம்எல்ஏ அண்ணன் அவர்கள் அவர் ஆஃபீஸில் 1 மணி நேரம் உட்காந்து ஒரு கவன ஈர்ப்பு தீர்மானம் கொடுக்கணும்னு கேட்டுட்டு போகிறார்ல. அப்போ நீங்கள் இதை எப்படி நீங்கள் எடுத்துக்க முடியுது? நீங்கள் எல்லா விதத்திலையும் அவர் அனுசரிக்க தயாராக இருந்தும் கூட இவருக்கு ஒரு குற்றச்சாட்டை சொல்லி வீண் பழியை அவர் மீது சுமத்தி ஒரு நல்ல நபருக்கு களங்கம் விளைவிக்கும் முயற்சியை செய்து கொண்டு அதே நேரத்தில் தன்னை நிலைநிறுத்திக் கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் இவர் மாட்டிக்கொண்டார். இன்னைக்கு என்ன நடந்துச்சு? கடைசியா வாக்கெடுப்பில் அவர் சைடை ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கிறதுக்கு மட்டும், அதுக்காக அடுத்தவங்களை அசிங்கப்படுத்தக்கூடாது, சங்கடப்படுத்தக்கூடாது. நீங்கள் 2 நிகழ்வு நான் சொல்லிடுறேன். நான் இன்னைக்கு நடக்கும் பொழுது விப் அவங்களுக்கு நோட்டீஸ் கொடுத்துட்றாரு. விப் நோட்டீஸ் கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் மாற்றி போட முடியுமா? அப்போ அவர் என்ன பண்ணுறாரு? ஓபிஎஸ்க்கு செக் வைக்கிறாரு, செங்கோட்டையன் அண்ணனுக்கு செக் வைக்கிறாரு. நீங்கள் எதிர்த்து வாக்களித்தாலோ இல்லை வாக்களிக்காமல் போனாலோ விப்பை நீங்கள் மீறினீங்கனாலோ உங்கள் மேலே நடவடிக்கை எடுத்து உங்களை காலி பண்ணிவிடுவேன்னு மிரட்டுறாரு மறைமுகமாக. அப்போ அவங்க எம்எல்ஏ பொறுப்பை தக்க வச்சுக்கிறதுக்காகவும் அவங்க வேற வழி இல்லாமல் இவர் பின்னாடி அணிவகுக்க வேண்டிய கட்டாய சூழலை உருவாக்கி இருக்கிறார். இப்படி தான் நம்ம இதை எடுத்துக்க முடியும். அவருடைய அரசியல் ஆதாயம் தான். நான் அப்பா ஐயா மேலே ஒரு குறை கூட அவர் கிடையாதுங்கிறது அங்கே இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் அத்தனை பேருக்கும் தெரியும். அங்கே இருக்கக்கூடிய நம்மளுடைய கூட்டணி கட்சியில் மற்ற கட்சியில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்குமே தெளிவாக தெரியும். இன்னைக்கு பாருங்களேன், அதிமுகவை தவிர பாமக வெளியே போயிட்டாங்க, பாஜக வெளியே போயிட்டாங்க. அப்போ இது என்ன சொல்ல வருது? இல்லை, பாஜக எம்எல்ஏலாம் நீங்கள் அரெஸ்ட் ஆகிட்டாங்க. இல்லை, அரெஸ்ட் ஆகிட்டாங்க, பட் வெளியே போயிட்டாங்கல்ல. நீங்கள் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் அப்பா நம்மளுடைய சபாநாயகர் அவர்கள் சரியில்லை என்று சொல்லியிருந்தால் அவங்களாம் வாக்களிச்சிருக்கணும்ல, நடக்கலையே. அப்போ முழுக்க தன்னை நிலைநிறுத்துவதற்கான ஒரு வாய்ப்பாக தான் அதை பார்த்துக்கிட்டாரு. அது ஒன்று. அடுத்த ஒரு முக்கியமான பதிவை சொல்கிறேன். அவர் வாய்ப்பே வழங்குறது இல்லை, எங்களை பேச அனுமதிக்கிறது இல்லை. அவை எப்படி நடக்கும்னு சொன்னீங்கன்னா, 2 எதிர்கட்சியும் ஆளுங்கட்சியும் நேராக பேசிக்கொள்ளக்கூடாது. இது மக்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக இந்த நான் பதிவை சொல்கிறேன். நான் சபாநாயகரிடம் எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் கோரிக்கை வைப்பார்கள், இது விஷயமா எனக்கு விளக்கம் வேணும் அப்படின்னு கேட்பாங்க. சபாநாயகர் என்ன பண்ணுவார்னு சொன்னால், ஆளும் கட்சியில் இருக்கக்கூடிய அமைச்சரோ அல்லது அது சம்பந்தப்பட்டவர்களையோ கூப்பிட்டு இதற்கான விடையை தாங்கள் கொடுங்கள்பாரு. அது நியாயமாக இருந்ததுன்னா ஏற்றுக்குவார், நியாயமாக இல்லைன்னு சொன்னால் இல்லை நீங்கள் கேட்கறது முறை இல்லைன்னு கட்டுப்படுத்துவார். நீங்கள் அவை நடத்துவதற்கு அந்த உரிமை உண்டு. அந்த விதத்தில் இன்னைக்கு ஒரு நிகழ்வு நடக்குது. என்னை ஆத்தை பற்றி பேசும்போது இவர் பதில் சொல்கிறாருன்னு சொல்லி அவர் எடப்பாடி ஐயா அவர்கள் புலம்புனார். ப்ரெஸ் மீட்டில் பார்த்தேன் நான். ஏங்க, அது அவர் தொகுதிங்க, ஏன் அவர் சபாநாயகர், அவருடைய தொகுதி ஒன்று.
ரெண்டாவது, ஏங்க நீங்க சொல்றதே நியாயம் கிடையாது, நீங்க கேட்கறதே முறை கிடையாது, ஒரு மாசம் முடியாது அந்த ஸ்கீமை செஞ்சு முடிச்சாச்சுங்க, அவருக்கு விஷயம் தெரிஞ்சிருக்கு, அது அவங்க ஏங்க அவையோட நேரத்தை வேஸ்ட் பண்றீங்க, அதுல ஒரு பிரயோஜனமுமே இல்லை அப்படின்னு சொல்லி இறைமறித்து அதை சொல்லுவது தவறா அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கணும். அப்ப என்ன நோக்கம் இருக்குன்னு சொல்லி சொன்னா, எல்லா விதத்திலும் சபாநாயகர் அவர்கள் அனுசரித்து, அதான் நம்மளுடைய முதலமைச்சர் ரொம்ப கண்ணியமாக சொன்னார், சென்ற காலங்களில் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்த பொழுது எப்படி எதற்காக கொண்டு வரப்பட்டது என்று பார்த்தோம் என்று சொன்னால், அவையை விட்டு எப்படியெல்லாம் இவர்கள் நடத்தினார், அவையை எப்படியெல்லாம் நடத்தினார்கள். ரகசிய வாக்கெடுப்பு நம்ம கேட்டோம், நினைவு இருக்கும்னு நினைக்கிறேன், 2019 ஏற்க மாட்டோம்னு சொல்லிட்டு எல்லாரையும் மார்ஷலை விட்டு வெளியே தள்ளிட்டு இவங்க மட்டும் வந்து பாஸ் பண்ணிக்கிட்டு பண்ணாங்க. அப்படிப்பட்ட நிகழ்வுகள் இப்பொழுது நடப்பதில்லை. நீங்க எவ்வளவு கண்ணியமா நடக்குது பாருங்க. அவங்க வச்ச பிறகு அதை ஏத்துக்கிட்டு சபாநாயகர் அவர்கள் இறங்கி சென்று விடுகிறார், துணை சபாநாயகர் வந்து அமர்கிறார், நிகழ்வு நடக்கிறது. அப்பொழுது முதல்வர் தன் கடை இறுதியில் சொல்லுகிறார், சென்ற முறை நடந்த தவறுகளை சுட்டிக்காட்ட வேண்டும், அதற்கு இதை வாய்ப்பாக பார்க்கிறேன், மீண்டும் ஒரு முறை சொல்லுகிறோம், எங்களுடைய சபாநாயகர் கண்ணியம் குறையாமல் எல்லா விதத்திலும் பண்பாகவும் கண்ணியமாகவும் நடந்து கொண்டிருக்கிறார், சற்று கண்டிப்பானவர் தான் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கார். எங்களையே சில நேரங்கள், நீங்க கேட்ட கடைசியான பாயிண்ட்டுக்கு வந்துடுறேன், கண்டிப்பானவர் தான், அதே நேரத்தில் எங்களையும் சில நேரங்கள் கட்டுப்படுத்தி அவர் எங்களை சில நேரங்கள் தவறு நேராமல் பார்த்து கொள்ளுகின்ற வேலையும் செய்திருக்கிறாருங்கிறத கண்ணியமா சொல்லியிருக்காங்க இல்லையா? ஒரு சில பதிவுகள் வலிமையா செய்யணும்னு விரும்புறேன். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ரொம்ப தெளிவா சொல்லியிருந்தாங்க, எந்த விதத்திலும் தன்னுடைய தலையீடு அவையில் இல்லை, அவை முக்கியமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் சபாநாயகரனுடைய செயல்பாட்டில் தான் தலையிடுவதில்லை அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு பெரிய உதாரணம். இன்னைக்கு வரைக்கும் சொல்றேன், ஏதாவது ஒன்று சபாநாயகர் அவர்களை சந்திக்க வேண்டும் என்று சொன்னால் கூட மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கண்ணியம் குறையாமல் அவருடைய அறைக்கு சென்று தான் சந்தித்திருக்கிறார். அவ்வளவு கண்ணியமாக நடந்து கொண்டிருக்கிறார் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள்ங்கிறத நான் பதிவு பண்ண விரும்புகிறேன். ஒன்று. ரெண்டாவது, இவர் சொன்னாங்க அந்த நடந்த விதமெல்லாம், நீங்கள் வந்து 2019 நாங்கள் கோரிக்கை வச்சது என்ன, நாங்கள் கோரிக்கை வச்சது என்ன, மறைமுக வாக்கெடுப்பு நமக்கு தேவை அப்படின்னு கேட்டது. அதை எதையுமே அவங்க செயல்படுத்தவே இல்லையே. ஆனால் இன்னைக்கு பாருங்க நடக்கிற விதம், அவங்க கேட்கறதெல்லாம் செஞ்சு கொடுக்குறாங்க. எப்படி குரல் வாக்கெடுப்பு நடத்தணும்னு கேட்குறீங்க, குரல் வாக்கெடுப்பு நடத்தியாச்சு, உடனே உங்களுக்கு ஒரு அவசியம் ஏற்படுது, அடுத்து என்ன பண்ணுறீங்க, ஒவ்வொரு பகுதி வாரியாக வாக்கெடுப்பு வேணும்னு 2வது முறை கேட்குறீங்க, அதையும் செஞ்சு கொடுக்குறாங்க. முதல் பகுதியில் இத்தனை பேர், 2வது பகுதியில் இத்தனை பேர், 4வது பகுதியில் இத்தனை பேர்னு எல்லா பகுதிகளிலும் இருக்கக்கூடியவர்களை முறையாக தேர்தல் நடத்தி கொடுக்குறாங்க. இதுதான கண்ணியமான ஒரு அணுகுமுறை? நீங்க அப்ப எதையுமே செய்யாம நீங்க ரைட் மாதிரி பேசுறீங்களா, அது முறையே கிடையாது சார். இன்னைக்கு உங்களது மெஜாரிட்டி கவர்மெண்ட் சார். அன்னைக்கு அதிமுகல 1008 பிரச்சனைகள் இருந்தது. இன்னைக்கும் அதே 1008 பிரச்சனை சமாளிக்கிறதுல அவர் இந்த மாதிரி நடந்துக்கிறாரு. அவர் வந்து தனக்கு வேணுங்கிற மாதிரி இந்த திசை திருப்புற வேலையை தொடர்ந்து செஞ்சுட்டு தான் வராரு. இல்ல, அன்னைக்கு ஒரு பெரிய ஸ்பிளிட் இருந்தது. அவர்களுடைய ரகசிய வாக்கெடுப்பு நடத்தி கொடுத்துருக்கலாமே. அது வந்து அவை தலைவர் தானே முடிவெடுக்கிறார். இல்ல அதான் சொல்றேன், அவை தலைவர்னு சொல்றீங்க இல்லையா, அந்த அவை தலைவர் இன்னைக்கு வந்து கண்ணியமா நடந்திருக்காங்க இன்னும் அப்படிங்கிறத நான் பதிவு பண்ண விரும்புறேன். அடுத்த விஷயம் நான் இன்னொன்னு சொல்லிடுறேங்க. அதாவது இவங்க சொல்லுகிறது, அன்னைக்கு ஒரு 18-19 எம்எல்ஏக்களை தகுதி நீக்கம் பண்றாங்க, சரியா? நீங்க அந்த நேரத்தில் தானே நீங்க வாக்கெடுப்பு கேட்டீங்க, கரெக்டா நான் சொல்றது இல்லை? ஏதாவது நினைவு தப்பா இருக்கேன்? கரெக்ட். அந்த நேரத்தில் நீங்க அதிமுக பெரும் பிரச்சனைகளை சந்தித்து கொண்டிருந்த நேரம், கரெக்டா? அந்த நேரத்தில் நீங்க என்ன கேட்டீங்க, மறைமுக வாக்கெடுப்பு கேட்டீங்க. அந்த நேரத்தில் கவர்மெண்டே பயந்து நடுங்கிட்டு இருந்த நேரத்தில் அதை நீங்க கேட்டீங்க, அதை அவங்க செய்யல, கரெக்ட் தானே சார்? அங்க ஜனநாயகமே நிக்கலன்னு அர்த்தம் தானே சார் அது? அப்ப நீங்க என்ன பண்றீங்க, சர்வாதிகாரம் அதை நடத்தாம நீங்க மறுக்கிறீங்க, அதை எதிர்த்து போராடுகின்றவர்களை குண்டு கட்டா நீங்க வெளியேற்றுறீங்க மார்ஷல்ஸை விட்டு. அப்ப அங்க நடக்கும்போது யார் எங்க நகர்றதுன்னு தெரியாம அவங்கவுங்க வெவ்வேறு இடங்களுக்கு போய் நிக்கிறாங்க, அதை வீடியோ எடுக்கிறீங்க, அதை ஒரு மாதிரி நீங்க பதிவு பண்றீங்க, திமுக தப்பு பண்ணுதுன்னு நீங்க சுத்தி விடுறீங்க. சரி, நீங்க அதை நடத்திருந்தீங்கன்னா சிம்பிளா முடிஞ்சிருக்கும்ல. இப்ப ஜனநாயகத்துக்கான வேலையே இல்லாம பண்ணிட்டாங்கல்ல அந்த காலகட்டத்தில். அது முறையா நடந்துச்சாங்கிறது, சபாநாயகருக்குடைய பவர் இருந்துச்சுன்னு சொல்லி நீங்க சொல்றது ஒரு பக்கம் இருந்தாலுமே கூட அது ஜனநாயக விதிமுறைப்படி நடக்காத பொழுது கேள்வி கேட்பது திமுகவுக்கு வழக்கம்தான். அதை குற்றச்சாட்டாக சொல்லுவது அதிமுகவுக்கு எப்பவுமே வழக்கமாக தான் இருந்துகிட்டு இருக்கு. இன்னொரு பதிவு மட்டும் சொல்லிடுறேன், இவ்வளவு நாட்கள் நடக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அவைக்கு அடிக்கடி செல்பவனாக சொல்லுகிறோம். அவங்க கேட்கல, நம்ம எங்களுடைய அவை சொல்லியிருக்கோம். இல்லை, அது ஒரு சில கோரிக்கைகள் அண்ணனும் சொன்னாங்க, நடந்தால் நல்லா இருக்குனாங்க. ஆனால் ஒவ்வொரு நாளும் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் கிட்டத்தட்ட 6 மணி நேரம் 7 மணி நேரம், சாயந்தரம் 7 மணிக்கு 8 மணி வரைக்கும் கூட சில நேரங்கள், பல நேரங்களில் அவை நடந்து கொண்டிருக்கிறது.
எந்தெந்த அவசியங்கள் ஏற்படுகிறதோ, எந்தெந்த சூழலில் அவசியங்கள் ஏற்படுகிறதோ முறையான விவாதங்கள் மானிய கோரிக்கைகள் மீது நடந்து கொண்டிருக்கிறது. அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன், தன்னுடைய காலகட்டத்தில் ஒரே நாளில் 24 மானிய கோரிக்கைகளை பாஸ் பண்ண காலமும் இருக்கு. 2006 அவங்க பண்ண, உங்களுக்கு நினைவு இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே.